உண்டு. ஓகே, 5ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 வருடம் எங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து ஆராதனைக்கு வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைய நாள் பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்னவென்றால், பரிசுத்த வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டு புத்தகம், பழைய ஏற்பாடு நமக்கு அவசியமா என்பதை குறித்து நான் இன்றைக்கு உங்களோடு பேச இருக்கிறேன். ஏன் இதை குறித்து நான் பேச வேண்டி இருக்கிறது என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய வருகைக்கான அடையாளமாக முதலாவது சொன்ன அந்த அடையாளம் என்னவென்றால், அதை நீங்கள் மத்தேயு 24வது அதிகாரத்திலே வாசித்துக் கொள்ள முடியும். அந்த வசனத்திலே அவர் சொல்லுகிறார், ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். வஞ்சிக்கிறது என்றால் உங்களை ஏமாற்றி விடாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று இயேசுவானவர் சொன்னார். இந்த காலகட்டத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது பலவிதமான கள்ள உபதேசிகள், கள்ள உபதேசங்கள் சபைகளிலே நுழைந்திருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எப்படி நீங்க பாக்குறீங்க பாஸ்டர் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்தா, நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய வசனத்தை அடிப்படையாக வைத்து நாம் அதை அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவருடைய வார்த்தையிலே உங்களுக்கு அறிவிருந்தால் ஒரு மனிதன் பேசும் பொழுது நீங்கள் கண்டுகொள்ள முடியும் இவருடைய நிலைமை என்ன, இவருடைய ஆவிக்குரிய நிலைமை என்ன என்பதை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். நீங்கள் கொரிந்து புத்தகம் வாசித்தீர்களா? கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் அதிலே வாசிக்கும் பொழுது அதிலே பவுல் ஆவிக்குரிய வரங்களை குறித்து பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவரின் வரங்கள், அதிலே ஒரு வரம் இருக்கிறது, ஆவிகளை பகுத்தறியும் வரம். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க டிசர்னிங் ஆஃப் ஸ்பிரிட்ஸ் என்று சொல்லுவாங்க. ஒரு மனிதன் எப்படிப்பட்ட ஒரு ஆவியிலே அவன் வழிநடத்தப்படுகிறான் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். சில இந்தியாவிலே இருக்கிற நபர்களுடைய பிரசங்கத்தை கேட்கிற சில விசுவாசிகள், தேவனுடைய ஊழியர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் அவரை நியாயம் தீர்க்க கூடாது, நாங்கள் அவரை நியாயம் தீர்ப்பதற்கு நாங்க யாரு என்றெல்லாம் பேசுவார்கள். நாங்கள் நியாயம் தீர்ப்பது அல்ல, வேதம் சொல்லுகிறது கர்த்தரே நியாயாதிபதி, அவர்தான் நியாயம் தீர்க்கிறவர். நாங்கள் நியாயம் தீர்ப்பது இல்லை, நாங்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். நாங்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அடையாளம் காண தெரியாதவர்களுக்கு ஊழியர்கள் அடையாளம் காட்டி கொடுக்க வேண்டும் இந்த கள்ள உபதேசிகளை, கள்ள உபதேசங்களை. இயேசு சொன்னார், அந்தந்த மரத்தினுடைய கனிகளினாலே நீங்கள் அதை அறிந்து கொள்ளலாம். அவர்களுடைய கனிகளினாலே இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்ள. இயேசு அப்படி பேசினார் என்றால், இது ஒரு பொதுவான விஷயம், நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஒரு மாமரத்துல இருக்கிற பழத்தை நாங்க ஆயும் பொழுது இது வெம்பலா, அல்லது இதை நாங்க அரிசி மூட்டைகளை வச்சு பழுக்க வைக்கலாமா, அல்லது இது உள்ளுக்குள்ள அழுகி போயிட்டா என்று சொல்லி நாங்க கண்டுபிடிக்கலாம். நேற்று ராத்திரியில கூட ஒரு மாம்பழம் தனி இருந்தது எங்களுடைய குசினியில, கிச்சன்ல, சமையலறையில. அப்ப நான் அதை என்னுடைய மனைவியினிடத்துல சொன்னேன், இதை வெட்டுங்களும் சாப்பிடுவோம், என்னதுக்கு இப்படி வச்சிருக்கீங்க, பழுதா போகுது. அப்ப அவ சொன்னா, நீங்க வெட்டித்தாங்க, நாங்க சாப்பிடுவோம். அப்ப சரி என்று போட்டு நான் பழத்தை தொடும் பொழுதே தெரிந்தது இந்த பழத்துல வேலை முடிச்சு. இருந்தாலும் வெட்டி பார்த்தா உள்ளுக்குள்ள என்ன நடந்தது, புழு அடிச்சிருந்ததை பார்க்கலாம். அதே போல ஒரு மனுஷனுடைய கனி, அவனுடைய குணாதிசயம், ஒரு மனுஷனுடைய சுபாவம், அவன் பேசுகிற விதம், அவன் வாழுகிற விதம், அவன் நடந்து கொள்கிற விதத்திலே அவனை கண்டுகொள்ள முடியும். இது எப்படிப்பட்ட மரம், இது எப்படிப்பட்ட கனி என்று சொல்லி, அல்லது இவர் எப்படிப்பட்ட மனிதர் என்று நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். இந்த காலகட்டத்திலே பல கள்ள உபதேசங்கள், பழைய ஏற்பாடு தேவையில்ல, புதிய ஏற்பாடு மற்றும் போதும்,
தசமபாகம் போட தேவையில்ல. விசுவாசிகளுக்கெல்லாம் சந்தோஷம், என்ன தசமபாகம் போடலண்டா, எஸ் அல்லேலூயா. காணிக்க போட தேவையில்ல, திருவிருந்து சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். இப்படி பலவிதமான கள்ள உபதேசங்கள், வேத புரட்டுக்கள் இன்றைக்கு நான் வெளியூர்ல சொல்லல, மட்டக்களப்புல வந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு. இதுல எத்தனை பேருக்கு இதெல்லாம் தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியும். என்னுடைய மனைவி என்னோடு இருக்கிறபடினாலே அந்த காரியங்கள் சிலது அவைக்கும் தெரியும். அப்ப இன்றைய தேவ செய்தி பரிசுத்த வேதாகமத்துல பழைய ஏற்பாடு நமக்கு தேவையா என்பதை நான் உங்களுக்கு கற்பித்து கொடுக்க இருக்கின்றேன். ஆச்சரியமூட்டும் காரியங்கள் வர இருக்கிறது. ஆகையினாலே கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்காத 10வது வரம் ஒன்று இருக்கிறது. அந்த வரம் என்னென்றால் கண்களை திறந்து கொண்டே தூங்குவது. எப்படி? கண்ணை திறந்திருப்பாங்க, நான் நித்திரேன். கண்ணை திறந்திருப்பாங்க, இருதயபுரம் ஆக்கல்ல நிற்பாங்க. கண்ணை திறந்திருப்பாங்க, சில நேரம் அந்த அப்படியே போய் பராட்டா கடையில நின்றுவாங்க. ஆகையினால நீங்க கண்ணை திறந்திருப்பது மாத்திரமில்லை, உங்கள் காதுகளையும் கொடுத்து கர்த்தருடைய செய்தியை, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்க நினைக்கலாம் இந்த கதிரைகள் எல்லாம் வறுமையா இருக்கிறதே, நாங்க ஒரு 4-5 பேர் இருக்கிறோம், கர்த்தர் பேசுவாரா? ஓ, கர்த்தர் பேசுவார், கர்த்தர் பேசுவார். அவர் மாத்தாள் மரியாள் இருக்கிற வீட்டிலேயே போனார். மாத்தாள் மரியாள் வீட்டுல நிறைய பேர் இருக்கல, கொஞ்சம் பேர் தான் இருந்தார்கள். லாசருவினுடைய வீடு. அவர் சமாரியா என்கின்ற ஒரு பட்டணத்துக்கே போனார், ஒரு பொம்பளையை தேடி. பொம்பளைண்டா அவர் தவறான எண்ணத்தை கொண்டு போகல, அந்த பெண்ணை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருவதற்கு, அந்த பெண்ணின் மூலமாய் சமாரியா பட்டணத்தை கர்த்தருக்குள்ளே கொண்டு வருவதற்காக அவர் என்ன செய்தார்? யூதர்கள் போகக்கூடாத ஒரு பட்டணத்துக்குள்ளே இயேசு போனார். ஆகையினாலே அதே இயேசு அவர் நேற்றும் இன்றும் மாறாதவராய் இருக்கிறார். அந்த இயேசு இந்த இடத்திலே நம் மத்தியிலே நம்முடைய மாமிச கண்கள் காணாத வண்ணமாய் அவர் இருக்கிறார். ஆகையினாலே அவர் நம்மோடு பேசுவார். ஓகே, இந்த பழைய ஏற்பாடு என்கின்ற சொல் உண்மையாகவே பொருத்தமான ஒரு சொல் கிடையாது. மொழிபெயர்க்கும் பொழுது மொழிபெயர்ப்பாளர்கள் வேதத்திலே, பரிசுத்த வேதாகமத்திலே 2 பகுதிகளை வைத்திருக்கிறார்கள். சரிதானே? ஒன்று பழைய ஏற்பாடு, அடுத்தது புதிய ஏற்பாடு. இந்த ஏற்பாடு என்கின்ற சொல் பொருத்தமானது அல்ல. ஆங்கில வேதாகமம் வாசிக்கிறவர்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாடை ஓல்ட் டெஸ்டமெண்ட் என்றும் புதிய ஏற்பாடை நியூ டெஸ்டமெண்ட் என்றும் அழைப்பார்கள். ஆனால் பரிசுத்த வேதாகமம் எழுதப்பட்ட மூல பாஷையாகிய எபிரேய மொழியிலே இதை சொல்லுவார்கள். பழைய ஏற்பாட்டை ஹபரித் ஹா யஷானா என்று சொல்லுவார்கள். புதிய ஏற்பாட்டை ஹபரித் ஹா கடாஷா என்று சொல்லுவார்கள். அப்ப இந்த ஏற்பாடு என்று சொல்லப்படுகிற இடத்திலே பாவிக்கப்பட்டிருக்கின்ற மெய்யான சொல் என்னவென்றால் ஹபரித். என்னது? ஹபரித். ஹபரித் என்றால் என்ன அர்த்தம் என்றால் தமிழிலே உடன்படிக்கை. என்ன அர்த்தம்? உடன்படிக்கை. ஹபரித் என்கின்ற சொல்லுக்குள்ளே இருக்கிற ஆழமான ரகசியத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க முடியும். ஆனால் நான் அதை குறித்து பேசவில்லை. சரிதானே? நான் மேலால உங்களுக்கு இந்த விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளுகிறேன். இந்த பழைய ஏற்பாட்டை யூதர்கள் தனாக் என்று சொல்லி அழைப்பார்கள். தனாக் என்று சொன்னால் பழைய ஏற்பாடு. தோரா என்று சொன்னால் அது நியாய பிரமாண புத்தகத்தை குறிக்கும். தோரா என்பது மோசையின் மூலமாக எழுதப்பட்ட 5 ஆகமங்கள், பஞ்சாகமம் என்று சொல்லுவார்கள், இந்த புத்தகங்களை குறிப்பதாகும். ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் என்று அது அந்த பஞ்சாகமத்தை நாங்கள் சொல்லுவது வழக்கம். ஓகே, முதலாவது இந்த வேதாகமம் எவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டது என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டும். சரிதானே? வேதாகமம், பரிசுத்த வேதாகமம் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அது தேவனுடைய வார்த்தை. என்னது? கடவுளுடைய வார்த்தை. வேதத்தை நாங்கள் வாசிக்கிறதற்கான நோக்கம் என்ன என்றால், இந்த பரிசுத்த வேத வார்த்தைகளின் மூலமாய் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர். அதான் இயேசு சொன்னார், மெய் தேவனாகிய உம்மையும்
நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிறதே நித்திய ஜீவன். அதை நீங்கள் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி என்னிடத்தில் கேட்டால், உங்களுடைய கைகளிலே இருக்கிற வேதத்தின் மூலமாக மாத்திரமே அறிந்து கொள்ள முடியும். வேதம் காண்பிக்காத தேவன் தேவன் அல்ல. வேதம் காண்பிக்காத இயேசு கிறிஸ்து அல்ல. எங்கேயாவது ஒரு சர்ச்சில், எங்கேயாவது ஒரு ஊழியக்காரன் அங்க இப்படி நடக்குதாம் என்று விசுவாசி சொல்லி, இல்லை இங்க இப்படி நடக்குதாம் என்று சொன்னால், வேதம் என்ன சொல்லுகிறது இதை குறித்து என்று நாங்கள் வேதத்திலே பார்க்க வேண்டும். வேதம் இதை அங்கீகரித்தார். இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேனே, ஆராதனை முடியும் பொழுது உங்க எல்லாரையும் முன்னு கூப்பிட்டு சேட்டை கலட்டி உங்களுக்கு மேல போடுறேன், நீங்களும் விழுறீங்க. என்ன, அதுக்குதான் பேர் அபிஷேகமா என்று விழுறீங்களா வைப்பமே. இப்ப இது வேதாகமத்துல இருக்குதா என்றதை நாம் பார்க்க வேண்டும். ஏண்டா உடனே இந்த காரியத்தை செய்கிற விதண்டாவாதிகள் சொல்லுவார்கள், பவுலினுடைய உருமால்களை எடுத்து போட்டாங்க தானே, பேதுரு நடக்கும் பொழுது அவருடைய நிழலில் நோயாளிகளை வைத்த பொழுது சுகம் நடந்ததானே, அப்ப ஏன் நாங்க போட கொஞ்சம் இருங்க. பவுலின் உருமால்களையும் பவுலின் கச்சையையும் பவுல் கொண்டு போய் போடல. பவுல் போட்டார் என்ற வேதத்தில் இருக்கு இல்ல. அவர்கள் விசுவாசித்து என்ன செய்தார்கள், இவர் தேவனுடைய ஊழியக்காரன், இதை ரகசியமா எடுத்துக்கொண்டே போட்டா அவங்க சுகமடைவாங்கன்ற விசுவாசத்தில் அவங்க செய்தார்கள், சுகமானார்கள். பவுல் ஒரு நாளும் அதை செய்யவில்லை. பவுல் அதை செய்திருந்தால் ஒருவேளை பவுல் ஆண்டவரிடத்திலே மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டிருப்பான். பவுல் ஒரு பட்டணத்துக்கு போய் இல்லையா, அவன் அங்கே அற்புத அடையாளங்கள் செய்து ஜெபிக்கும் பொழுது அவனை கடவுளாக்க முற்பட்டார்கள். மாலை போட்டு பவுலுக்கு பலியிட முற்பட்டார். அவர்கள் சட்டையை கிழித்து கொண்டு ஓடினார்கள். நாங்களும் உங்களை போல பாடுகள் உள்ள மனிதர்கள், நீங்க எங்களை கடவுளாக்குறீங்க என்று சொல்லி அவர்கள் ஓடினார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் யாரு? பவுலும் சீலா, பர்னபா, இவர்கள் எல்லாரும். பேதுரு கொர்நேலிய வீட்டிலே போகும்பொழுது, கொர்நேலியு அவர் 100க்கு அதிபதி, ரோம அரசாங்கத்திலே ஒரு பெரிய போர் வீரர்களுக்கெல்லாம் பெரிய அதிபதி. அவர் போய் பேதுருவின் பாதத்திலே விழும் பொழுது பேதுரு சொல்லுகிறார், நீ ஏன் என்ற காலில் விழுற, நானும் உன்ன மாதிரி மனுஷன் தான், தேவனை ஆராதித்துக் கொள்ளலும் என்று சொல்லி கொர்நேலியை பேதுரு எழுப்புகிறார். அப்ப வேதத்துல இல்லாத ஒரு காரியத்தை ஒருவர் செய்கிறார் என்றால் முதல்ல நாங்க பார்க்க வேண்டும், வேதத்திலே இருக்கிறதா. ஒருவேளை உங்களுக்கு இது வேதத்துல இருக்குதா இல்லையா என்றதை கண்டுபிடிக்க கஷ்டம்டா, உங்களுக்கென்று ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனை கொடுத்திருப்பார், சரிதானே? நீங்க அவரோட இருப்பீங்க, அவரோட பிரயாணம் செய்ய, அவர்கிட்ட கேட்கணும், இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இப்படி ஒரு வசனத்தையும் அதுக்கு உதாரணமாக காண்பிக்கிறாங்க, இத எந்த அளவுக்கு நாங்க ஏற்றுக்கொள்ள முடியும், இதை எங்களுக்கு சொல்லித்தாங்க. நீங்க இவ்வளவுக்கு உங்களுக்கு பேசுற நான் சரியா, எனக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனார் இருக்கிறார், 24 மணி நேரமும் நான் அவரோடு தொடர்பில் இருக்கிறேன். நான் முந்த நாளும் அவருக்கு மெசேஜ் போட்டேன், நேற்றும் மெசேஜ் போட்டேன், அவர் எனக்கு ரிப்ளை பண்ணுவார். அவர் இப்ப இந்த நாட்டில் இல்லை, அவர் இஸ்ரேல்ல இருக்கிறார். இப்ப இஸ்ரேல்ல இருந்து யூரோப்புக்கு போவார், ஆனால் எனக்கு மெசேஜ் போடுவார். எனக்கு இப்படி ஒரு விஷயம் டவுட்டா இருக்கு, இதை குறித்து நீங்க எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கண்டா அவர் போடுவார். ஏன் நான் எனக்கு ஒரு தகப்பனை, ஒரு மென்டரை நான் வச்சிருக்கிறேன்டா, என்னுடைய பாதுகாப்புக்கு, நான் வழி தவறி போகாதபடிக்கு என்ன நடத்துறதுக்கு எனக்கு ஒரு தகப்பனை நான் எனக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கார். அதே போல உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் என்னை ஊழியக்காரனா ஏற்படுத்தி இருக்கிறார். அப்ப உங்களுக்கு சந்தேகம் வரும் பொழுது நீங்கள் அதை கிளியர் பண்ணணும், கிளாரிஃபை பண்ணிக்கொள்ள வேண்டும். அப்ப வேதாகமம் அது மிகவும் முக்கியமான ஒரு காரியம், சரிதானே? நாங்க கர்த்தரை அறிந்து கொள்ள பயன்படுத்துகிறது வேதாகமம் தான். ஏனென்றால் பல இடங்களிலே பல உதாரணங்களை காண்பிக்க முடியும். பேதுரு புத்தகம் வாசிங்கண்டா, 2 பேதுரு 1 அதிகாரம், அதுல கூட பேதுரு சொல்லுகிறார், அந்த மறுரூப மலையினுடைய அனுபவத்தை குறித்து பேசுகிறார். நான் அந்த மறுரூப மலையின் அனுபவம், அந்த பேதுரு பேசின அந்த காரியத்தை குறித்து ஒரு பிரசங்கம் நான் செய்திருக்கிறேன்.
அது யூடியூப்ல இருக்கிறது. அனுபவம் அல்ல, அனுபவத்திலே நம்பாதீங்க, கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள் என்று சொல்லி ஒரு பிரசங்கம் இருக்கிறது. அதை நீங்கள் எடுத்து கேட்டீங்கன்னா அதுல விளக்கம் தெரியும். அப்ப அவர் சொல்லுகிறார், பேதுரு, நாங்க மறுரூபமலையில் இருந்தோம், நான் இருந்தேன், யாக்கோபு இருந்தார், யோவான் இருந்தார், எலியா வந்ததை கண்டோம், மோசே வந்ததை கண்டோம், மறுரூபமானதை கண்டோம் என்று பேசினவர் அவர் சொல்லுகிறார், இதெல்லாம் நாங்க கண்டிருந்தாலும் இதைவிட நீங்கள் அதிகமாய் கவனிக்க வேண்டியது தேவனுடைய வார்த்தை. அதுதான் இருளுள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்கும் என்று அவர் எழுதுகிறார். ஆகையினால பிரியமானவர்களே, அன்பானவர்களே, இந்த காலகட்டம் மிகவும் டேஞ்சரஸ், சரிதானே? சிலர் இன்னைக்கு எப்படி ஒரு ஊழியனை அங்கீகரிக்கிறார்கள் என்றால், அவர் ஏதோ ஒரே ஒரு பாட்டு பாடியிருப்பார் இல்லையா, அவர் ஒரு பாட்டு பாடியிருப்பார், அந்த பாட்டு ஃபேமஸ் ஆகிருக்கும், உடனே அவரை எடுப்பாங்க காசு செலவழிச்சு. இதெல்லாம் வந்து பொய், மாயை. ஒரு ஊழியக்காரனை எப்படி அங்கீகரிக்கணும் என்றால், அவர் என்ன, அவருடைய அழைப்பு என்ன, அவர் என்ன ஊழியம் செய்கிறார், அவருடைய வசனத்தின் அடிப்படையிலே அவருடைய வளர்ச்சி என்ன, வசனத்துல ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி இருக்கிறது, இதை கவனிக்கணும். பாடல் பாடுறாங்கன்னு சொல்லி எல்லாம் டக்கு புக்கண்டு தீர்மானம், அவங்க பாட்டு பாடுறாங்க தானே, பாட்டு கரிகரன் தான் பாடுறாரு இந்தியாவில, அப்ப அவர் எடுப்போமா இல்ல உன்னி கிருஷ்ணன் எடுப்போமா? நம்ம எல்லாரும் என்னை விட நல்லா பாடுவேன், ஆனா காசு கூட, நான் ஃப்ரீயா வந்து பாடுவேன், அவருக்கு காசு கொடுத்து எடுக்கணும். அப்ப நாங்க மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். ஓகே, வேதத்தை ஆவியானவர் எழுதினார், சரிதானே? வேதம் எப்படி எழுதப்பட்டது? முதலாவது வேதத்தின் ஆரம்பம் என்ன? ஆதியாகம புத்தகம் 26வது அதிகாரம். ஆதியாகமம் இன்றைக்கு கொஞ்சம் நிறைய வசனங்களை நாங்க புரட்டி பார்க்க வேண்டி இருக்கும். ஆகையினால நோட்ஸ் எடுக்கிறதோட வேத வசனத்தையும் புரட்டி பாருங்க. நோட்ஸ் எடுத்து அந்த வசனங்களை வீட்டை போய் பாருங்க. இவர் சொல்றது உண்மைதானா, அப்படித்தானா இருக்குது என்றதை நீங்க வீட்டுல போய் கவனிக்கணும், படிக்கணும். படிச்சாதான் நீங்க வேத வார்த்தைகளின் அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 4வது வசனத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை ஈசாக்கோடு பேசுகிறார். பாருங்க, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினார். ஈசாக்க பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாம் என்ன செய்தானா? என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். அப்போ ஆபிரகாம் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தார். ஆனால் தேவன் ஆபிரகாமுக்கு அவருடைய பிரமாணங்களை, அவருடைய விதிகளை, அவருடைய கற்பனைகளை, அவருடைய நியமங்களை சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும். நாங்க ஒருவருக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்காம சொல்லுக்கு கீழ்ப்படிய முடியுமா? அவர் இல்லை, இல்லையா? இப்ப நம்ம நாட்டுல பல விதமான சட்ட திட்டங்கள் இருக்குது. எடுத்தோடனே சட்டத்தை அவங்க பிரகடனப்படுத்த மாட்டாங்க. சட்டத்தை என்ன செய்வாங்க? இப்படி ஒரு சட்டம் பிரகடனப்படுத்தப்படுகிறது இந்த நாளிலே இருந்து என்று சொல்லி அந்த சட்டத்தை என்ன செய்வாங்க? சொல்லுவார்கள். சொன்னதுக்கு பிறகு அந்த திகதிக்கு பிறகு நாங்க அந்த சொல்லுக்கு கீழ்ப்படி இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு தண்டனை. அந்த சொல்லுக்கு நாங்கள் கீழ்ப்படி இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு என்ன செய்வார்கள்? ஒரு ஃபைன் அவர்கள் போடுவார்கள். நாங்கள் அந்த ஃபைனை நாங்கள் கட்ட வேண்டி இருக்கு. அதே மாதிரி முதலாவது ஆண்டவர் தன்னுடைய நியமங்களை, தன்னுடைய வார்த்தைகளை ஆபிரகாமுக்கு எழுதி கொடுக்கவில்லை. என்ன செய்து கொடுத்தார்? சொல்லி கொடுத்தார். இதுதான் வேதாகமம் ஆரம்பித்தது. ஆபிரகாமிடத்திலே சிருஷ்டிப்பை குறித்து ஆண்டவர் பேசினதாக எங்கேயுமே இல்லை. சரியா? அவருடைய நியமங்களை, அவருடைய வார்த்தைகளை ஆபிரகாமுக்கு சொல்லி கொடுத்தார். யாத்ராகமம் 31வது அதிகாரம் எடுங்க, அதுல 18வது வசனத்தை பாருங்க. யாத்ராகமம் 31வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, சீனாய் மலையில் அவர் மோசேயோடு பேசி முடிந்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகள் ஆகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார்.
ஓகே, வேதாகமம் கர்த்தருடைய வார்த்தை முதலாக எழுத்து வடிவம் பெற்றது எங்கே என்று சொன்னால் சீனாய் மலையிலே. அதை எழுதினவர் யார்? ஆண்டவர். அவர் எழுதி கொடுத்தார். யாரிடத்துல? மோசே. அப்ப ஆபிரகாமுக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை சொல்லி கொடுத்தார். மோசேக்கு என்ன செய்தார்? எழுதி கொடுத்தார். சரிதானே? கிறிஸ்துவுக்கு முன் 1200வது வருஷத்திலிருந்து 400வது வருஷம் வரைக்கும், சரியா, இந்த காலப்பகுதிக்குள்ளதான் பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டு புத்தகம் எழுதப்பட்டது. முதலாவது மோசேக்கு தேவன் எழுதி கொடுத்தார். அந்த எழுதி கொடுத்ததை மோசே என்ன செய்தார்? உடைத்து போட்டார். இப்ப முதலாக ஆண்டவர் எந்த மொழியிலே தம்முடைய வார்த்தையை எழுதி கொடுத்தார்? எபிரேய மொழியிலே எழுதி கொடுத்தார். என்ன மொழியில? எபிரேய மொழி. அப்ப மற்ற மொழியெல்லாம் கேவலமா? இல்ல, மற்ற மொழியெல்லாம் கேவலம் இல்ல. மற்ற மொழியை உண்டாக்குறதும் கர்த்தர் தான். கர்த்தர் தான் எல்லா மொழிகளையும் உண்டாக்கினார். ஆனால் எபிரேய மொழி மற்ற மொழிகளிலிருந்து கொஞ்சம் விசேஷித்தது. ஏனென்றால் அது கர்த்தருடைய மொழி. ஆண்டவர் முதலாக அவருடைய வார்த்தையை எபிரேய மொழியிலே தான் எழுதினார். எபிரேய மொழியின் ஆழங்களை நான் இந்த பிரசங்கம் முடியும் பொழுது சில விஷயங்கள் உங்களோட நான் இதுல போட்டு காட்டி பேசுவேன். அதுல இருக்கிற விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னா இது மனுஷன் கூட அந்த அளவுக்கு சிந்திக்க முடியாது. மற்ற மொழிகளிலே இல்லாத பயங்கர காரியங்கள் எபிரேய மொழியிலே இருக்கிறது. அப்ப எபிரேய மொழியிலே தான் முதல் ஆண்டவர் எழுதி கொடுத்தார். அதை மோசே எறிந்து உடைத்து போட்டார். பிறகு மோசே மலைக்கு வர சொல்ல கூப்பிடப்பட்டு கர்த்தராலே அழைக்கப்பட்டு அந்த இடத்துல கர்த்தர் சொல்கிறார், நீ எழுது என்று சொல்லி எபிரேய மொழியை எழுதும் படிக்கு. சரிதானே? மோசேக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த பாக்கியத்தை அவனுக்கு அங்கே கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப முதலாக வேதாகமம் எழுத்து வடிவில் வந்தது எப்படி என்று சொன்னா மோசேயின் மூலமாக எழுதப்பட்டது. தமிழர்கள் சில நேரம் கோபிக்கலாம். நான் இப்ப சொல்ல போற விஷயத்துல தமிழர்கள் சொல்லுவார்கள் தமிழ் மொழிதான் மூத்த மொழி என்றுவார்கள். சரிதானே? விஞ்ஞான ரீதியாக சரித்திர ரீதியாக தமிழ் மொழி மூத்த மொழி கிடையாது. சரியா? ஏனென்றா தமிழ் மொழியை நீங்க எப்படி எழுதுவீங்க? சும்மா எழுதுவோமே, அம்மாண்டா அப்படி எழுதுவீங்க. ஆனா உம்மண்ணா மாவண்ணா அங்க இடமிருந்து பலமாக எழுதுவீங்க. முதல் மொழிகள் எப்படி எழுதப்பட்டது என்றால் கல்வெட்டுகளாக எழுதப்பட்டது. எப்படி எழுதப்பட்டது? கல்வெட்டுகள். ஏன் அந்த நாட்கள்ல பேப்பர் இல்ல, எதுலையுமே எழுத முடியாது. அந்த நாட்கள்ல அவர்கள் பெப்பிரஸ் என்று சொல்லுவார்கள், பார்ச்மென்ட் என்று சொல்லுவார்கள். இதெல்லாம் ஒவ்வொரு விதமான காரியங்கள். இதெல்லாம் கண்டுபிடிக்கப்படாத காலம் அது ஆரம்பத்துல. அதனாலதான் ஆண்டவர் கூட கல்வெட்டில எழுதி கொடுத்தார். என்னத்துல எழுதி கொடுத்தார்? மோசேக்கு தன்னுடைய கற்பனைகளை கல்வெட்டுல. அவர் சிஸ்டத்தை மாத்தல. அவர் நினைச்சிருந்தா மாத்திருக்கலுமா? ஆனா அவர் என்ன செய்தார்? கல்வெட்டில் எழுதுவார். ஏன் தமிழ் மொழி பழைய மொழி இல்ல, எபிரேய மொழி பழைய மொழி என்று சொல்றேன்டா, பழைய மொழிகள் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம்டா, அது பலமிருந்து இடமாக எழுதப்படும். ஏன் அப்படி என்று சொல்லி கேட்டா, ஒரு ஒளியால பிடிச்சு கொண்டுதான் என்ன செய்யணும்? கல்வெட்டுல செதுக்கணும். இதால இப்படி செய்ய இயலாது, இப்படித்தான் செய்ய முடியும். அதனால நீங்க அரேபிய மொழி பழைய மொழின்னு நினைக்காங்க. அரேபிய மொழி கிறிஸ்துவுக்கு பின் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு மொழி. சரிதானே? அராபிய மொழி அது ஒரு காப்பி கட் மொழி. சரிதானே? நான் சொல்றது எபிரேய மொழி எப்படி எழுதப்பட்டது? வலமிருந்து இடமாக, வடமிருந்து இடமாக எழுதப்பட்ட அந்த மொழி அதுதான் பண்டைய மொழியாக இருந்தது. ஓகே, மொழியை பத்தி நாங்க படிக்க வரல, உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும். அப்ப முதலாவது புத்தகங்கள் சரிதானே எழுதப்பட்டது எபிரேய மொழியிலே. ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். இதுதான் முதல் 5 புத்தகங்கள். ஓகே, இதுதான் 5 புத்தகம் என்றால்
சங்கீதம் 19வது அதிகாரத்துக்கு வாங்க. இங்க தாவீது ராஜா ஒரு காரியத்தை பேசுகிறார். நாங்கள் சில வசனங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். பல வசனங்களுக்கூடாக நாங்கள் கடந்து போக வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் காரியத்தை புரிந்து கொள்வதற்காக. ஓகே, சங்கீதம் 19 அதுல 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாய் இருக்கிறது. ஓகே, இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இந்த இடத்துல கர்த்தருடைய வேதம் குறைவற்றது என்று எழுதியிருக்கிறார் தாவீது ராஜா. அது எந்த வேதம்? பதில் எதிர்பார்க்கிறேன் உங்கள்ட்ட. கர்த்தருடைய வேதம் என்று இந்த சங்கீத புத்தகத்துல இப்ப நீங்க வாசிச்சீங்க தானே, அது எந்த வேதம்? எந்த வேதம்? தோரா. 5 ஆகமம் தான். ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகம். இந்த 5 புத்தகங்களை தான் தாவீது இங்கே சொல்லுகிறார் கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. சரிதானே? ஏனென்றா தாவீதினுடைய காலத்துல மற்ற புத்தகங்கள் எதுவுமே எழுதப்படவும் இல்லை, சேர்க்கப்படவும் இல்லை. இப்ப தாவீதுக்கு முற்பட்ட புத்தகங்களை நீங்க பாத்தீங்கன்னா யோபு உண்மையாகவே பழைய புத்தகம். ஆதியாமத்துக்கு முற்பட்டதுண்டா ஆதியாம சம்பவங்களுக்கு முற்பட்டதல்ல. ஆதியாம புத்தகம் எழுத்து வடிவு பெறுவதற்கு முற்பட்ட காலத்தில் எழுதப்பட்ட புத்தகம் யோபு. சரிதானே? யோபு புத்தகம் எழுதப்பட்டது கேலிகிராஃபி என்று சொல்லப்படுகிற எகிப்திய மொழிகளிலே எழுதப்பட்டது. அது எங்க இருந்ததுன்னு சொன்னா, யோபு புத்தகம் எகிப்திய அரண்மனையில இருந்த புத்தக சாலையிலே இருந்தது. அந்த புத்தகத்தை, அந்த யோபு புத்தகத்தை எபிரேய மொழியிலே மொழிபெயர்த்தவர் யார் என்று சொன்னால் அது மோசே. யாரு? மோசே. யோபு இதனுடைய கதை எப்பொழுது நடந்தது என்று சொன்னால் அது ஆதியாம புத்தகம் எழுதப்படுவதற்கு முற்பட்ட காலத்திலே நடந்தது. ஆனால் இந்த யோபு புத்தகம், நியாயாதிபதிகள் புத்தகம் இதெல்லாம் இருக்குதானே, இதுகள் எல்லாம் வேத புத்தகத்திலே தாவீதினுடைய காலத்திலே சேர்க்கப்படவில்லை. தாவீது ராஜாவின் காலத்திலே வேதம் என்று சொல்லப்பட்டது என்ன என்று சொல்லி பார்த்தால் அது இந்த தோரா, இந்த 5 புத்தகங்கள் மாத்திரமே. ஓகே, சங்கீதம் 119 சில வசனங்களை நாங்கள் பார்ப்போம். சங்கீதம் 119 12வது வசனத்தை பாருங்க. அதுல தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும் என்று சொல்லுகிறார். இங்கே பிரமாணங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற பிரமாணம் எது என்றால் ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் என்கின்ற இந்த 5 புத்தகங்கள். அப்ப நாங்க வடிவா விளங்கி கொள்ளணும். வேதத்தை வாசிக்கிற நீங்க விளங்கி கொள்ளணும். இங்க பழைய ஏற்பாட்டுல ஒரு காலத்துல நீங்க விளங்கி கொள்ளணும். நான் கூட நினைச்சிருக்கேன் இங்க பிரமாணம் வேதம் இந்த முழு இந்த பைபிளையும் 66 புத்தகத்தையும் சொல்லுதாக்கும் என்று ஒரு காலத்துல நான் நினைத்திருக்கிறேன். ஆனால் வேதத்தை சரியாக நான் கற்றுக்கொள்ள ஆரம்பித்த பிறகு நான் அறிந்து கொண்டேன், வேத புத்தகத்திலே வேதாகமம் வேதம் என்று சொல்லப்பட்டது எல்லாம் காலத்துக்கு காலம் புத்தகங்கள் வித்தியாசப்பட்டிருக்கிறது. வித்தியாசம் சொன்னா கர்த்தருடைய வார்த்தை வித்தியாசப்படல. ஆரம்பத்துல 5 புத்தகங்கள் மாத்திரமே இருந்தது வேதாகமத்துல. இப்ப யூதர்களை பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது ஆர்த்தோடாக்ஸ் என்று சொல்லி ஒரு குழுவினர் இருக்கிறாங்க யூதர்கள். ஆர்த்தோடாக்ஸ் என்று சொன்னா அவர்கள் இந்த பரிசேயர், சதுசேயர், யூத மதத்துல யூத பாரம்பரியத்துல மிகவும் வைராக்கியம் உள்ள யூதர்கள் இருக்கிறாங்க. அவங்க புதிய ஏற்பாட்டு பகுதி இருக்குதானே 27 புத்தகம், இதை வேதாகமமாக கர்த்தருடைய வார்த்தையாக அவர்கள் ஏற்றுக்கொள்வதும் இல்லை, அங்கீகரிப்பதும் இல்லை. யூதர்கள் பழைய ஏற்பாட்டை எப்படி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் தோரா, நெபின், கெத்துவின், தெஹிலிம் என்று சொல்லி பிரித்திருக்கிறார்கள்.
தோரா என்று சொன்னால் முதல் 5 புத்தகம், ஆதியாமம், யாத்ராமம், லேவியராமம், எண்ணாமம், உபாகமம். அடுத்தது கெத்துவீம் என்று சொல்வார். கெத்துவீம் என்றால் எழுத்துக்கள். நியாயாதிபதிகள், யோசுவா, யோபு, ரூத், இந்த புத்தகம் எல்லாம் இருக்கு இல்லையா, இதுகள் எல்லாம் என்னென்று சொல்லுகிறார்கள்? கெத்துவீம். கெத்துவீம் என்றால் தமிழ்ல எழுத்துக்கள். நெவீம் என்று சொல்லுகிறார்கள். நெவீம் என்றது பழைய ஏற்பாட்டிலே இருக்கின்ற அனைத்து தீர்க்கதரிசிகளினுடைய ஆகமங்கள், புத்தகங்களை அவர்கள் நெவீம் என்று சொல்லுகிறார்கள். தெஹிலீம் என்று சொன்னால் அது அர்த்தம் என்னென்றால் பாடல்கள். சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, வேற என்ன இருக்குது? இன்னொரு புத்தகம் வரணும் அதுக்குள்ள. ஓகே, அதை நான் மறந்துட்டேன். அப்ப இவ்வளவு, அதாவது சங்கீத புத்தகம், நீதிமொழிகள் புத்தகம், உன்னத பாட்டு புத்தகம், மற்றது என்னது, பிரசங்கி, இவைகள் எல்லாம் பாடல்கள் என்று அவர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். சரிதானே? அப்ப நாங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது எங்களுக்கு தெளிந்து அறிந்திருக்க வேண்டும். இந்த 119:12 வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே நீ ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும் என்றா நாங்க நினைக்க கூடாது பவுல் அப்போஸ்தலன் எழுதின எல்லாம் எனக்கு போதியும் என்று ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார்கள். இப்ப இந்த காலகட்டத்துல 66 புத்தகமும் கர்த்தருடைய வார்த்தை அடங்கின புத்தகங்கள் தான். நான் அது எப்படி வந்ததுன்றதை உங்களுக்கு நான் இந்த செய்தியின் முடிவில் நான் காண்பித்துக் கொடுக்கிறேன். ஓகே, சங்கீதம் 37:31 பாருங்க. சங்கீதம் 37:31 கவனிங்க. அதுல சொல்லப்படுகிறது பாருங்க, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. அப்ப இந்த கள்ள உபதேசிகள் என்ன சொல்லுகிறார்கள்? பழைய ஏற்பாடு தேவையில்லை, பழைய ஏற்பாடு தேவையில்லை, ஆண்டவர் பழைய ஏற்பாட்டெல்லாம் கேன்சல் பண்ணிட்டார், நாங்க இப்ப புதிய ஏற்பாட்டுல தான் இருக்கிறோம். ஒருவர், நான் அண்மையில கூட அந்த கதை சொன்னேன், ஒருவர்கிட்ட போய் சொன்னேன், அவர் சர்ச்சுக்கு போறவர். என்ன தம்பி சர்ச்சுக்கு போகலையா என்று கேட்க அவர் சொன்னார், நான் போய் வந்துட்டேன். அப்பயே நீங்க கடையை திறந்து தொழில் செய்கிறீங்க, இன்னைக்கு ஓய்வு நாள் இல்லையா? என்ன நீங்க ஓய்வு நாள் எல்லாம் கதைக்கிறீங்க? அது பழைய ஏற்பாடுண்டா. பழைய ஏற்பாட்டுல ஓய்வு நாள் இருக்குதான் தம்பி, புதிய ஏற்பாட்டுல ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டாம் என்று சொல்லி எங்கேயுமே சொல்லப்படவில்லையே. எங்கேயாவது இருக்குதா? இருக்குதா? நீங்க சொல்லுங்க. புதிய ஏற்பாட்டுல ஆண்டவரே ஓய்வு நாள் என்ன செய்தார்? கடைபிடித்தார். லேவியராமம் 23வது அதிகாரத்துல இருக்கின்ற அத்தனை பண்டிகைகளையும் இயேசுவானவர் அவர் இந்த பூமியில இருந்த பொழுது என்ன செய்தார்? அதை அனுஷ்டித்தார். அப்ப நாங்க ஏன் இப்ப அதை கொண்டாடக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். இப்ப நீங்க விளங்கி கொள்ளணும், அந்த பண்டிகைகள் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது, சரியோ? நாங்க யாரு? மட்டக்களப்பு தமிழர்கள். உங்களோட ஐடென்டி கார்டு எடுத்து பாருங்க, என்ன இருக்கும்? இலங்கை தமிழ், சரியா? இலங்கை தமிழர்களாகி எங்களுக்கு இயேசுதான் தேவன். ஆனால் எங்களுக்கு அந்த பண்டிகைகளை கற்றுக்கொள்ளலாம், அந்த பண்டிகைகளை நாங்கள் கடைபிடித்து கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் புதிய ஏற்பாட்டிலே அந்த பண்டிகைகள் அவ்வளவுமே இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியங்களை அது குறிப்பிடுகிறது என்று தெளிவாக வேத வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. கடந்த கிழமை என்று நினைக்கிறேன், ஒரு நேரலையிலே ஒரு சபையிலே ஒரு பிரசங்கத்தை பார்த்து கொண்டிருந்தேன். அந்த சபையில, அந்த நேரலையில அங்க பேசுகிறவர் சொல்லுகிறார், அவர் சொல்லுகிறார், பழைய ஏற்பாட்டிலே இதெல்லாம் சாப்பிட வேணாம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நண்டு சாப்பிடக்கூடாது, இறால் சாப்பிடக்கூடாது, பண்டி சாப்பிடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். நாங்கள் சாப்பிடக்கூடாது என்று சொல்லி அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் உணவை குறித்து ஒருத்தர் முன்ன சாப்பிடாம விட்டா ஒன்றுமில்லை, நீங்க இப்ப பண்டி சாப்பிட மாட்டார் ஆண்டவர் என்று சொன்னால், ஆண்டவர் அங்க பாருங்க கபிரியல், இவர் பண்டி சாப்பிடல, பிரைஸ் சொல்ல அடி மேளத்தை என்று சொல்ல மாட்டார். ஐயோ ஆண்டவரே நான் பண்டி சாப்பிட்டுட்டேன் ஆண்டவரே என்று சொன்னாலும் பரவாயில்ல, சாப்பிட்டா என்ன? அதான் இயேசு சொன்னாரே, நீ தின்றது பின்னால போயிடும், உண்ட இருதயத்திலிருந்து வாரதுதான் என்ன செய்யுமா? கேடு அசுத்தப்படுத்தும் என்று சொன்னார்.
அப்ப இப்ப சைனாக்காரன் பாம்பு பிடிச்சி சாப்பிடுறான். நீ பாம்பு சாப்பிட்டா ரட்சிக்கப்படலான்னு சொல்லிடுமா அவன்கிட்ட? ரட்சிப்புங்கிறது வேற. சாப்பாட்டுல இல்ல ரட்சிப்பு, கிரிகைகளில இல்ல ரட்சிப்பு. எங்களோட திறமையில நாங்க ரட்சிக்கப்படுறதில்ல, ஆண்டவருடைய கிருபையில நாங்க ரட்சிக்கப்படுகிறோம். அப்ப இதுல பாருங்க 37 ஆண்டவருடைய வார்த்தை சொல்ற, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும். இது பழைய ஏற்பாட்டு வேதாகமத்தில் இருக்கிற 5 புத்தகங்களை மாத்திரம் குறிப்பிடப்படுகிறது. ஓகே, மல்கியா புத்தகத்தை எடுங்க. மல்கியா புத்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்க. அதுல சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை, அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். இது யாரை குறித்து பேசப்படுகிற வார்த்தை? யாரை குறித்து பேசப்படுது? மல்கியா புத்தகம் எடுத்துட்டீங்களா? 2:6. சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. வேதாகம காலத்தில் இருந்தவர்களுடைய வாயில அநியாயம் இல்லாமல் இருந்தது, அநியாயம் இருந்தது. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்திலிருந்து திருப்பினான். இயேசுவை குறித்து பேசப்படுகிறது. சத்திய வேதம் அங்கே காணப்படும். இங்கே சத்திய வேதம் என்று இங்கே குறிப்பிடப்படுகிறது மல்கியாவில். சரிதானே? பழைய ஏற்பாட்டு வேத புத்தகத்தை. அப்ப இந்த கள்ள உபதேசிகள் என்ன சொல்லுகிறார்கள்? பழைய ஏற்பாடு தேவையில்லை, புதிய ஏற்பாடு போதும். ஓகே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம். சரியா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 25வது வசனத்தை பாருங்க. அதுல இயேசு பேசுகிறார். இயேசு என்ன செய்கிறார் என்று பாருங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களை. எடுத்துட்டீங்களா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:25. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. தீர்க்கதரிசிகள் சொன்னவர்களே என்ன சொன்னார்கள்? மகளை, உன்னை நான் காண்கிறேன், கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு கணவனை ஏற்படுத்துவார். வருகிற 2027 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி. இது ஒரு தீர்க்கதரிசி, இது சொன்னாங்க தீர்க்கதரிசிகள். அங்கு உங்களுடைய வேலை நிரந்தரமாக போகிறது, நீங்கள் கடைதாசி தொழிற்சாலையிலே 1 லட்சம் சம்பளம் வருகிறவரிடம் எடுப்பீர்கள், கர்த்தர் சொல்லுகிறார். இதே தீர்க்கதரிசிகள் சொன்னாங்க. இயேசுதான் பேசுறார். அவர் சொல்கிறார், தீர்க்கதரிசிகள் சொன்னதையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத. அதாவது அவர் பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே இருக்கிற தீர்க்கதரிசிகளுடைய ஆகமங்களை குறித்து பேசுகிறார். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் யாவருமே, தீர்க்கதரிசிகள் எதற்காக ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டார்கள் தெரியுமா? மேசியாவினுடைய வருகைக்கு இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு. இன்றைக்கு இருக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? தாங்க தீர்க்கதரிசி. என்ன தீர்க்கதரிசி? உங்களோட ட்ரௌசருக்குள்ள 1000 ரூபாய் இருக்கிறதை காண்கிறேன். முதல்ல விளங்கிக் கொள்ளணும், தீர்க்கதரிசிகள் என்றால் யார் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவர்கள், குறி சொல்லுகிறவர்கள் அல்ல. உங்களுடைய எதிர்காலத்திலே உங்களுக்கு ஒரு கார் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு பங்களா கிடைக்கும், இது குறி. இதை சாத்திரக்காரன் சொல்லுவான். காலையில 5 வெத்தலையோட கொஞ்சம் பார்க்க வேண்டியது போனீங்கன்னா அவனே சொல்லுவான், மை போட்டு சொல்லுவான். அவன் சரியா சொல்லுவான். அவனுக்கு பிசாசு உதவி செய்தானே, அவன் சரியா சொல்லுவான். இதை சொல்றதுக்கு தீர்க்கதரிசி எழுப்ப வேண்டிய அவசியம் கர்த்தருக்கு கிடையாது. கர்த்தர் தீர்க்கதரிசி எழுப்பினது என்னதுக்கு என்றால், வழி தப்பி போன அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி இஸ்ரேல் ஜனங்களை திருப்பி கர்த்தருடைய வசனத்தின் பக்கம் திருப்புவதற்காக, அதை திருப்பி அவர்கள் சரியாக நடக்கிறதுக்கு. அதான் நீங்க இயேசு சொல்லுகிறார், தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும்
விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. அடே, நீங்க தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டு வேதாகமத்தை வாசிச்சிருக்கீங்க தானடா, உங்களுக்கு தெரியாதாடா? அதுல மேசியா வருவார், அவர் பாடுகள் அனுபவிப்பார், அவர் மரிப்பார், அடக்கம் பண்ணப்படுவார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுவார் என்று சொல்லி எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறதே. அவர் எங்கே பிறப்பார்? எப்ராத்தாவிலே பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, எழுதப்பட்டிருக்கு. அதை வாசிக்கலையா? பெத்லகேமிலே பிறப்பார். இன்னும் என்னடா உங்களுக்கு சந்தேகம் என்று இயேசு அவர்களை பார்த்து, சீஷர்களை பார்த்து கேட்கிறார். 26வது வசனத்தை பாருங்க. அதைத்தான் நான் இப்ப சொன்னதை இந்த பாஷையில சொன்னதா அங்கே சொல்றாரு பாருங்க. கிறிஸ்து விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியது இல்லையா என்று சொல்லி மோசே முதலிய தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இயேசு வாழ்ந்த காலத்துல வேத புத்தகம் இருந்ததா இல்லையா? இல்லையா? இருந்தது. இயேசு வாழ்ந்த காலப்பகுதியில இயேசு பாவித்த, சீஷர்கள் பாவித்த வேத புத்தகம் கிரேக்க மொழியிலே இருந்தது. இயேசு வருவதற்கு முற்பட்ட காலத்திலே, கிறிஸ்துவுக்கு முன் 250வது வருஷத்திலே, அதுதான் மல்கியா புத்தகத்துக்கும் இந்த மத்தேயு புத்தகத்துக்கும் இடைப்பட்ட காலத்திலே 400 வருஷங்கள் இருக்குது. இந்த 400 வருஷத்துல, கிறிஸ்துவுக்கு முன் 250வது வருஷத்துல மகா அலெக்சாண்டர் மன்னன் என்ன செய்தான் என்றால், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அவன் தான் முதலாக தன்னுடைய தாய்மொழியாகிய கிரேக்க மொழியை சர்வதேச மொழியா ஆக்கினான். அவன் சர்வதேச மொழியா மாத்திர ஆக்கல ராசாத்தி. அவன் என்ன செய்தான் தெரியுமா? அலெக்சாந்திரியாவிலே இருந்த பெரிய நூலகம், உலகத்துல பெரிய நூலகம், முதலாவது பெரிய நூலகம் இருந்ததுங்க தெரியுமா? அலெக்சாந்திரியா இல்ல, கல்தேயா. கல்தேயாவில இருந்து யார் வந்தா? யாரை ஆண்டவர் அழைத்தார்? கல்தேயாவில இருந்து ஆபிரகாமை. 2வது பெரிய நூலகம் எங்க இருந்தது தெரியுமா? அலெக்சாந்திரியா. அலெக்சாந்திரியா எங்க இருக்கு தெரியுமா? எகிப்துல இருக்கு. அவன் என்ன செய்தான்டா, அலெக்சாந்திரியா பட்டணத்துல இருந்த, ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் கும்ரான் ஸ்க்ரால்ஸ் என்று. கும்ரான் என்று சொன்னால் இன்றைக்கு இஸ்ரேல் நாட்டுல சவக்கடலுக்கு பக்கத்துல இருந்த கும்ரான் என்கின்ற அந்த குகைகளிலே, சவக்கடலுக்கு பக்கத்துல கும்ரான் என்று சொல்லப்படுகிற ஒரு இடம் இருக்கிறது. சவக்கடல் என்று சொல்வது, அதை ஏன் சவக்கடல் என்று சொல்றேன்டா, அந்த இடத்துல தான் லோத்தூர மனுஷி போய் உப்பு கல்லானவர். அது சவக்கடல் என்று ஏன் சொல்றேன்டா, அதுல ஒரு உயிரினமும் இல்ல, மீனும் இல்ல, இறாலும் இல்ல, நண்டும் இல்ல, ஒன்றும் இல்ல, வெறும் உப்பு தண்ணி. அதுலதான் உப்பு செறிவு கூட தண்ணி இருக்கு. அப்ப இந்த இடத்துல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கும்ரான் ஸ்க்ரோல்ஸ, அந்த அந்த 8 சுவடிகள் இருக்கு தானே, அதை அங்க வைத்திருந்தார்கள். எங்க? அலெக்சாந்திரியா நூலகத்துல. இவன் என்ன செய்தான்? சர்வதேச மொழியா மாத்தினது மாத்திரம் இல்ல, அலெக்சாந்திரியா நூலகத்துல இருக்கிற வேற்று மொழிகளில இருந்த எல்லா புத்தகங்களையும் என்ன செய்தான் என்றால் கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்த்தான். இன்றைக்கும் நீங்க எல்லாரும் வைத்தியசாலைக்கு போய் வாரீங்க தானே, அங்க பாருங்க, அங்க அந்த போட்டுல போட்டிருக்கிற எல்லாமே கிரேக்க மொழி. நியூரோலஜிஸ்ட் என்ன இங்கிலீஷா? இல்ல, கிரேக்க. பீடியாட்ரிஷியன், குழந்தையை பார்க்கிறவர், அந்த வைத்தியர் என்ன? பைடியான்ற கிரேக்க சொல்ல இருந்து வந்தது பீடியாட்ரிஷியன். அங்க வைத்தியசாலையில அவர் நாங்க சொல்றோம் தானே, அதுக்கு விஞ்ஞான பேர், இதுக்கு இந்த மரத்துக்கு விஞ்ஞான பேர் என்றெல்லாம் படிக்கிறோம் தானே ஸ்கூல்ல, அதெல்லாம் விஞ்ஞான பேர் இல்ல, அவன் எல்லாத்தையும் கிரேக்க மொழியில மாத்தி வச்சிருக்கான். வைத்தியசாலையில இருக்கிறதெல்லாம் கிரேக்க மொழி, வைத்தியர்கள் படிக்கிறதெல்லாம் கிரேக்க மொழி. அவன் ஒரு வேர்டை சொல்லுவான், நாங்க யோசிப்போம் இது இங்கிலீஷ்ல பெரிய வேர்டு போல, இல்ல, அது கிரேக்க மொழி. என்னது கைனகாலஜிஸ்டா ஏதோ ஒன்றெல்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் கிரேக்க மொழி. அவன் என்ன செய்தான்? மகா அலெக்சாண்டர் எல்லாத்தையும் கிரேக்க மொழியில மாத்தினான். அப்ப அந்த காலத்துல என்ன செய்தான் தெரியுமா? பைபிளை யாரும் எபிரேய மொழியில இருந்து கிரேக்க மொழியில மாற்ற முடியாது. மாற்றுவதற்கு எபிரேய மொழி தெரிந்த பண்டிதர்கள் நமக்கு தேவை. அவன் என்ன செய்தான்? யாக்கோபின் புத்திரர்கள் 12 பேரும் 12 கோத்திரங்கள் ஆக்கப்பட்டார்கள் அல்லவா? இந்த 12 கோத்திரத்திலையும் ஒரு கோத்திரத்துல 6 பேர் படி தெரிவு செய்து என்ன செய்தான்? ஒரு பெரிய ஒரு சங்கத்தை உருவாக்கி அவர்களை வைத்து எபிரேய மொழி வேதாகமத்தை கிரேக்க மொழியிலே அவன் மொழி பெயர்த்தான். 72 பேரை வச்சு, கிட்டத்தட்ட 72 பேரை வச்சு பரிசுத்த வேதாகமம், பழைய ஏற்பாட்டு வேதாகமம்
எபிரேய மொழியிலிருந்து கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டது. அதைத்தான் சொல்லுவார்கள் செப்டுவோஜின். என்னது செப்டுவோஜின்? செப்டுவோஜின் என்று சொன்னால் 70 அல்லது 72 என்று அர்த்தம். செப்டுவோஜின் என்று சொன்னால் 70 பேர் மொழிபெயர்த்தபடினாலே அது அந்த வேதாகமத்துக்கு செப்டுவோஜின் வேர்ஷன் என்று சொல்லுவார்கள். அப்ப இயேசு வாழ்ந்த பொழுது அவர் பாவித்த வேதாகமம் என்னவென்றால் செப்டுவோஜின், கிரேக்க மொழி வேதாகமம். இங்கே அவர் அதைத்தான் சொல்லுகிறார். கிறிஸ்து விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்க வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே என்ன புத்தகம் எழுதினார்? ஆதியாமம், யாத்ராமம், லேவியராமம், எண்ணாகமம், உபாகமம் 5 புத்தகம் முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் நெவியும் நான் போய் சொன்னேன் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவர்களை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். நான் உங்களுக்கு அப்படி சொன்னேன், யூதர்கள் பழைய ஏற்பாட்டு வேதாகமத்தை என்னென்ன பிரிவுகளை பிரித்து இருக்கிறாங்கன்னு சொல்லி நான் அப்படி சொன்னேன் தானே. தோரா, நெவீம், கெத்துவீம், தெஹிலீம் என்று சொன்னேன். ஆரம்பத்தில் இவங்க இந்த 4 பிரிவுகளாக பிரிக்கல. ஆரம்பத்தில் எப்படி பிரிச்சிருந்தாங்கன்னு சொன்னா தோரா, நெவீம் என்று தான் இருந்தது, 2 பிரிவுகள். எப்படி? தோரா, நெவீம். தோரா என்று சொன்னால் பஞ்சாகமம், ஆதியாமம், யாத்ராமம், லேவியராமம், எண்ணாகமம், உபாகமம். நெவீம் என்பது தீர்க்கதரிசன புத்தகங்கள், மற்ற எழுத்துக்கள் எல்லாமே அதுக்குள்ள அடங்குமா தான் நீங்க அவர் சொல்லுகிறார். மோசே முதலிய தீர்க்கதரிசிகள், மோசே தீர்க்கதரிசியை பற்றி அவர் பேசுகிறார். அதுக்கு பிறகு கவனிங்க, 24ஆம் அதிகாரம் 32 பாருங்க. அதுல சொல்லுகிறார், அப்பொழுது அவர்கள் ஒருவரை நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு. அப்ப இயேசு நான் தான் மேசியா என்று காண்பிப்பதற்கு பயன்படுத்தின வேதாகமம் எது? வேத வாக்கியங்கள் எங்கிருந்து எடுத்தார்? பழைய ஏற்பாட்டில் இருந்து எடுத்தார். புதிய ஏற்பாடு இந்த காலத்தில் எழுதப்படவே இல்லை. கிறிஸ்துவுக்கு பின் எத்தனையோவாவது நூற்றாண்டுல தான் புதிய ஏற்பாடு வேதாகமாக எழுதப்பட்டது. அப்ப இந்த கள்ள உபதேசிகள் என்ன சொல்லுகிறார்கள்? இவனுக்கு அடியும் தெரியா, நுனியும் தெரியா, ஆண் மாடும் தெரியாது, பெண் மாடும் தெரியாது. ஏனென்றால் எரும மாடு. பாஸ்டர் நீங்க எரும மாடுன்னு சொல்லாமா? எஸ், எரும மாடு. ஏன்? அறிவில்லை தானே. எரும மாடை பாருங்க, அதுக்கு மழையும் தெரியாது, வெயிலும் தெரியாது, மோட்டார் பைக்கும் தெரியாது, காரும் தெரியாது, நடுவுல 2 கோடடிச்சு பாருங்க அப்படின்னு. அத மாதிரி தான் இவனுக்கு தாவீது வேதம் என்று சொன்ன வேதம் என்னன்னு தெரியாது, இயேசு வேத வாக்கியங்கள் எங்க இருந்து காட்டினாருன்னு தெரியாது. வந்துருவானு சட்டையும் போட்டுட்டு பிரசங்கம் பண்ண. அப்ப இதுல அவர்கள் சீசர்கள் சொல்றாங்க, அவர் வேத வாக்கியங்களை எங்கிருந்து காட்டினார்? பழைய பாட்டிலிருந்து காட்டினார். டேய் இங்க இருக்குடா, நான் இப்படிதான் வருவேன், நான் பாட அனுபவிப்பேனா, உயிர்த்தெழுவன் என்பதை குறித்து காண்பித்தார். 44-45 பாருங்க. அதுல அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரில் எழுந்திருக்கவும் வேண்டியதா இருக்கிறது என்றார். வேத வாக்கியங்களை அறியும்படி இயேசு அவர்களுடைய மனதை திறந்தார். அவர் என்ன புதிய ஏற்பாட்டு வேதாகமத்தை சொன்னார்? பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வேத வசனங்களை புரிந்து கொள்வதற்கு அவர் என்ன செய்தார்? அவர்களுடைய மனக்கண்களை அவர் திறந்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்துல 38வது வசனத்தை கவனிங்க. இதுல இயேசு சொல்லுகிறார், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். வேத வாக்கியங்கள் சொல்லுகிறபடி தன்னிடத்தில் விசுவாசமாக இருக்க வேண்டும். எந்த வேத வாக்கியம்? புதிய ஏற்பாடா? பழைய ஏற்பாட்டு வேத வாக்கியம் சொல்லுகிறபடி தன்னிடத்திலே விசுவாசமாக இருக்க வேண்டும். ஒன்று நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, பழைய ஏற்பாடு காண்பிக்கிற மேசியா இயேசு கிறிஸ்து தான் மெய்யான இயேசு கிறிஸ்து. அப்ப புதிய ஏற்பாடு சொல்லுகிறது மேசியா அவர் இயேசு இல்லையான்னு கேட்டீங்கன்னா, புதிய ஏற்பாடு
பழைய ஏற்பாட்டை அஸ்திபாரமாக கொண்டு, பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள், பழைய ஏற்பாட்டில் குறிப்பிடப்பட்ட காரியங்களை அடிப்படையாக வைத்துதான் புதிய ஏற்பாடு எழுதப்பட்டிருக்கிறது. ஓகே, அதை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுப்பேன். ஓகே, மாற்கு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 24வது வசனம். இதுக்குதான் வீட்டுல பைபிளை புரட்டி வாசிக்கணும். படபடன்னு சொல்லக்குள்ள படபடன்னு எடுக்கிற மாதிரி. 12வது அதிகாரம் 24வது வசனத்தை பாருங்க. மாற்கு எழுதின சுவிசேஷம் 12:24 இயேசு சொல்லுகிறார், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாததினால் அல்லவா தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். இந்த தப்பான எண்ணம் கொள்ளுகிறவர்கள், வேத புரட்டர்கள், வேதத்தை கள்ளத்தனமாக ஜனங்களை வஞ்சிக்க போதிக்கிறவர்கள் வேத வாக்கியங்களை அறியவில்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அதனாலதான் நீங்க இயேசு சொல்றார், வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாததால் அல்லவா நீங்கள் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். தப்பான எண்ணம் யாருக்கு வருது? வேத வார்த்தை அறியாதவனுக்கு வரும். தப்பான அபிப்பிராயம், வேதத்தை புரட்டுகிறவன், வேதத்தை கள்ளமா உபதேசிக்கிறவன். கள்ளமா உபதேசிக்கிறண்டா வேதம் சொல்லாத ஒன்றை உபதேசிக்கிறவன். வேதாம பாடசாலையில ஒரு பாடம் இருக்கிறது. அதுக்கு பேர் ஹெர்மனோட்டிக்ஸ் என்று சொல்லுவார்கள். அதுக்கு பேர் ஹெர்மனோட்டிக்ஸ் என்று சொல்றது விளக்கவியல் என்கின்ற ஒரு பாடம். சரியா? 2 பாடம் இருக்கு. ஒன்று ஹோமிலிட்டிஸ், அடுத்தது ஹெர்மனோட்டிக்ஸ். ஹோமிலிட்டிஸ் என்று சொல்லுவது பிரசங்கவியல். ஒரு பிரசங்கத்தை நாங்கள் எப்படி பண்ண வேண்டும், எதன் அடிப்படையிலே நாங்கள் பிரசங்கம் பண்ணலாம் என்பதை குறித்து அதை படிப்பிப்பார்கள். சரிதானே? ஹெர்மனோட்டிக்ஸ் என்று சொல்லுவது வியாக்கியானம் செய்வது எப்படி என்று. இன்னைக்கு ஒரு வசனத்தை வச்சுட்டு தவறாக வியாக்கியானம் செய்கிறார்கள். வேதத்துல ஒரு நாளும் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, ஒரு வசனத்தை வச்சுக்கொண்டு நாங்க தீர்மானத்துக்கு வரக்கூடாது. முழு வேதாகமத்தையும் நாங்கள் அடிப்படையாக வைத்துதான் ஒரு தீர்மானத்தை நாங்கள் எடுக்க வேண்டும். ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு இதுதான் அது சொல்லுதுன்னு நாங்க சொல்லக்கூடாது. மேல இருக்கிற வசனம், அந்த வசனத்துக்கு கீழே இருக்கிறதெல்லாம் வாசிச்சு இது எதை குறித்து பேசப்படுகிறது என்பதை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப நான் சும்மா உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்றேன். சமாரியா பெண்ணிடத்துல இயேசு சொன்னார், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று சொன்னார். சரியா? இப்ப இதை பிடிச்சிட்டு சிலது என்ன செய்தா, நாங்க பிதாவை எங்கேயும் தொழுது கொள்வோமே, நாங்க சர்ச்சுக்கு தானா போகணும், நாங்க சபைக்கு தானா போகணும், நாங்க மரத்துக்களையும் தொழுது கொள்ளுவோம், டிஎஸ் ஆபீஸிலையும் தொழுது கொள்ளுவோம், காணுக்குள்ளையும் தொழுது கொள்ளுவோம், கால்வாயிலையும் தொழுது கொள்வோம் என்று தெரியுது. கொஞ்சம் எங்கேயும் தொழுது கொள்ளலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா இந்த இடத்துல இயேசு அதை பற்றி பேசவில்லை. இயேசு எதை பற்றி பேசினான்னு தெரியுமா? சமாரியர்கள் அவர்களுடைய நம்பிக்கை ஒன்று இருந்தது. சமாரியா தேசத்துல கெர்சீம் என்கின்ற ஒரு மலை இருந்தது. இன்றைக்கும் இருக்குதா? இன்றைக்கும் இருக்குது. கெர்சீம் என்கின்ற மலை இருக்கு. இந்த மலையில தொழுது கொள்ளத்தான் இதைத்தான் நாங்க தொழுது கொள்ள வேண்டும் என்கின்ற மனப்பாங்கு சமாரியர்களுக்கு இருந்தது. அந்த காலத்துல யூதர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் எருசலேமிலே போய் கர்த்தரை தொழுது கொண்டார்கள். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன செய்தார், சபையை உண்டாக்குறதுக்கு பிறகு சபையில அது மட்டக்களப்புல கொக்குவில்ல இருக்கலாம், மட்டக்களப்பு மண்ட்ரேசா ரோட்ல இருக்கலாம், மட்டக்களப்பு திருப்பரந்துர ரோட்ல இருக்கலாம், மட்டக்களப்பு பார் ரோட்ல இருக்கலாம், எங்கேயும் கர்த்தரை தொழுது கொள்ளலாம். எருசலேமில் பூனாத்தான் கர்த்தர் வருவார் என்றது இல்லை. நீங்க உங்களோட வீட்டு அறையில முழங்கால் போட்டு ஜபித்தாலும் கர்த்தர் வருவார். இப்ப இதை பிடிச்சிட்டு என்ன செய்யறாங்க, நாங்க சபைக்கு போக தேவையில்ல, ஓய்வு நாள்ல நாங்க வீட்டை எடுத்து ஜெபிப்போமே, எங்கேயும் தொழுது கொள்ளலாம் தானே. சபை கூடுதல் என்பது வேறு, எங்கும் தொழுது கொள்ளும் காலம் என்று சமாரியா பெண்ணிடத்துல இயேசு பேசினது வேறு. சரிதானே? இதை விளங்கி கொள்ளாதவர்கள் தப்பான என்ன வரும் எண்ணம் கொள்ளுவார்கள். வேத வாக்கியங்களை சரியா படிக்கல, விளங்கி கொள்ளண்டா மண்டைக்குள்ள என்ன வரும், தப்பான எண்ணம் வரும். அதான் சிலது இன்னும் சுண்ணத்து பண்ண தெரியுது, வெட்டுறதுக்கு விருத்த சேதனம் பண்ண போறேன்னா, ஆண்டவர் விருத்த சேதனம் பண்ண சொல்லி சொன்னார். ஆர்த்து சொன்னார், என்ன செய்ய சொன்னார்? ஆபிரகாமோடும் அவருடைய சந்ததியோடும் பேசினார். நானும் நீங்களும் ஆபிரகாமின் சந்ததி இல்ல, நாங்க ஆபிரகாமின் சந்ததியினக்குள்ள இணைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதால. எப்படி?
இயேசுவை விசுவாசிக்கிறதால. மற்றபடி நாங்க இரத்த ரீதியா எடுத்து பார்த்தோம்னா நாங்க ஆபிரகாமின் சந்ததி இல்லை. வேத படிப்புல நான் காண்பித்து கொடுத்தேன், நாங்கெல்லாம் காமினுடைய வம்சாவளியினர். நாங்க இன்னும் அம்மா தாயே சவுதி மாத்தையா கட்டார மாத்தையாண்டு இன்னும் ஏந்தி திடுறோம். இன்னும் கள்ள தோணி பிடிச்சி கள்ள பிளைட் பிடிச்சி லண்டனுக்கு போறோம், ஆஸ்திரேலியாவுக்கு போறோம், கனடாக்கு. ஏன் அங்க போய் எப்படியாவது குழுகுலு செட்டில் ஆகிடணும்ன்றதுக்காக போறோம். ஏன் நீங்க ஆபிரகாமின் சந்ததி என்றா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி இருங்களும் கொக்கு இல்லை இருக்கேல. ஏன் சாபம் நம்மள இன்னும் காமுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த காரியம் இன்னும் வருகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தா கர்த்தர், நாங்க போன ஞாயிற்றுக்கிழமை தியானித்தது போல, அவர் கேராறுல மட்டுமில்ல, நாங்க இங்க இருந்தாலும் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவர். நமக்கு நம்ம அங்க போனா தான் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்றெல்லாம் இல்லை. கர்த்தர் எல்லாத்துக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். இப்ப அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்துல பாருங்க. இப்ப அப்போஸ்தலர்கள் என்ன செய்யறாங்க என்று சொல்லி பாத்தீங்கன்னா 30வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து பாருங்க. அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். இப்ப இந்த எத்தியோப்பிய மந்திரி சரிதானே, அவன் அந்த ரதத்துல போய் கொண்டிருக்கிறான். போகும் பொழுது என்ன செய்கிறான்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை வாசிக்கிறான். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53வது அதிகாரத்தை அவன் வாசிக்கிறான். அப்ப இவர் போய் கேட்கிறார். பிலிப்பு ஓடி போய் ரதத்துல சேரல, ஆவியானவர் பிலிப்புவை போய் சேர்ந்து கொள்ளும்படி சொன்னார். சரியா? அப்ப அந்த கந்தாகே என்கிற ராஜஸ்திரியா கந்தாகே என்பவளுக்கு மந்திரி அவள். அந்த 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 அதுல போனவர் அவர் ஒரு எத்தியோப்பியன், அவர் ஒரு மந்திரி. அப்ப பிலிப்பு கேட்கிறார், நீ வாசிச்சதனுடைய கருத்து உமக்கு தெரியுமா? 31வது வசனம். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னுடைய உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அப்ப இவர் எப்படி கதைச்சிருப்பார் யோசிங்க. வண்டி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது பிலிப்பு ஓடி கேட்டிருப்பார், அந்த நீங்க வாசிக்கிறீங்களே இத உங்களுக்கு தெரியுமா? அந்த நாள்ல ராஜபக்ச இருக்கல கார்பெட் ரோட் போட்டு தரதுக்கு, என்னதுக்கு கொஞ்சம் வசதியா ஓடுறதுக்கு. அந்த நாள்ல நைக் கம்பெனி அடிடாஸ் கம்பெனி எல்லாம் இல்ல செருப்பு போடுறது. அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடி இருப்பாரு யோசிச்சு பாருங்க. நம்ம டாக்களுக்கு எனக்கு இது வேணாம். அப்ப வேண்டிக் கொண்டான். அவன் வாசித்த வேத வாக்கியம் 32வது வசனம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார், மறு கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். இந்த வசனம் அங்க இருக்குது, பழைய ஏற்பாட்டில் இருக்குது, ஏசாயா 53வது அதிகாரத்தில் இருக்குது. திறவாதிருந்தார், அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது, அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்றே, அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதே. மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அப்பொழுது பிலிப்பு பேச தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். பிரசங்கித்த பொழுது என்ன நடந்தது? அவன் ரட்சிக்கப்பட்டான். ரட்சிக்கப்பட்டு என்ன செய்தான்? ஞானஸ்தானம் பெற்றான். இப்ப பிலிப்பு காந்தேகேயினுடைய மந்திரிக்கு புதிய ஏற்பாட்டு வேதாகமத்தில் இருந்தா பிரசங்கித்தான், பழைய ஏற்பாட்டில் இருந்து பிரசங்கித்தார். இயேசு பழைய ஏற்பாட்டு வசனங்களை எடுத்து சீஷர்களுக்கு காண்பிக்கும் பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது, இருதயம் கொழுந்து விட்டு எறிந்தது என்று நாங்கள் பார்த்தோம். சரியா? இப்ப இந்த மந்திரிக்கு ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் அங்க பழைய ஏற்பாட்டுல அதுல இருந்து காண்பிக்கும் பொழுது அவர் என்ன செய்தார்? ரட்சிக்கப்பட்டாரா இல்லையா? அப்ப நம்மட இந்த கள்ள உபதேசி என்ன சொல்றான்? பழைய ஏற்பாடு அவசியம் இல்லை, பழைய ஏற்பாடு தேவையில்லை, அது பழசி. பழசி என்று அதுக்கு பேர் வந்ததால அது பழைய ஏற்பாடு இல்லை. முதலாவது அது அந்த நான் சொன்னேன் தானே, பழைய ஏற்பாட்டுக்கு எபிரேய மொழியில ஹபரிதா யஷானான்னு பேர். யஷானாண்டா பழசி இல்லை. அது உண்மையாகவே எப்படி வந்திருக்க வேண்டும் என்றால் முதலாவது உடன்படிக்கை என்று சொல்லி பழைய ஏற்பாட்டுக்கு பேர் வந்திருக்க வேண்டும்.
அது பழைய ஏற்பாடு இவங்க மொழிபெயர்த்து விட்டார்கள். அது தவறுதான். முதலாவது உடன்படிக்கை, ஆண்டவர் தன்னுடைய முதலாவது உடன்படிக்கையை ஆபிரகாமோடு செய்தார். ஆபிரகாமோடு செய்து என்னதுக்காக ஆபிரகாமோடு செய்தார் என்றால், சந்ததி வர வேண்டும், இயேசு கிறிஸ்து வர வேண்டும் என்பதற்காக ஆபிரகாமை தனக்கு தெரிந்து கொண்டார். சந்ததி வந்தது. ஆண்டவர் புறஜாதிகளை ஆரம்பத்திலிருந்து புறக்கணிக்கவில்லைடாப்பா. வேதத்தை தெரியாதவங்க என்ன செய்யறாங்க, இயேசு வந்ததுக்கு பிறகுதான் புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்றாங்க. இல்ல, ஆண்டவருடைய திட்டம் அங்கிருந்தே, புறஜாதிகளை குறித்த திட்டம் அங்கே இருந்தது. அப்படி அவர் புறஜாதிகளை குறித்த திட்டம் அவருக்கு இல்லைண்டா, மத்தேயு 1வது அதிகாரத்தில் ராகாப்பை சேர்த்து கொண்டிருப்பாரா? இஸ்ரேலுக்குள்ள ரூத்தை சேர்த்து கொண்டிருப்பாரா? யோசிச்சு பாருங்க. இல்ல, ராகாப் என்பவள் வேசி, அவளை கூட சேர்த்து கொண்டார் ஆண்டவர். கிருபையா இறங்கினாரா இல்லையா? சேர்த்து கொண்டார் ஆண்டவர். ஐயோ, மனுஷர்களை குறித்த திட்டம் என்ன குறிச்சது? உங்களை குறிச்சது, எலோகித்தை குறிச்சது, எடிவாவை குறிச்சது, இனி பிறக்க போற எல்லார குறிச்சும் ஆண்டவர் தன்னுடைய ஞானத்தில் அவர் பார்க்கிறார். அவர் எல்லாத்தையும் அறிந்து வைத்திருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? நாங்க நினைக்கிறோம் இஸ்ரேலுக்கு தான் ரட்சிப்பு வந்தது, இஸ்ரேல் மூலம் தான் ரட்சிப்பு வந்தது, அதால நாங்க இஸ்ரேல்ல வாழ பிடிக்காத. இஸ்ரேலுக்காக எங்களுக்கு என்ன சொல்லப்பட்டது? அவருடைய சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அவர்கள இன்னும் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாதவர்களை ஜெபியுங்கள். அதை விட்டுட்டு நம்மடவன் என்ன செய்யறான்? இஸ்ரவேலை ஆசீர்வதியும். ஏன் ஆசீர்வதிக்க தெரியுமா? சுயநலம். அங்க அங்க ஆசீர்வதித்த இங்க நிரம்பும் பண்ணி ஆசைப்பட்டு ஆசீர்வதிக்கிறான். கர்த்தர் அவர்களை மாத்திரமல்ல, நம்மையும் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 18 எடுங்க, அதுல ஒரு காரியத்தை நாங்க பார்ப்போம். அப்போஸ்தலர் 18ல நிறைய வசனங்கள் இருக்குது. எல்லாத்தையும் பார்ப்பதற்கு நம்ம நேரம் இல்லை. குறிப்பிட்ட வசனங்களை மாத்திரம் நாங்கள் உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்கிறேன். அப்போஸ்தலர் 18:24 பாருங்க. அதுல, அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்தானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து ஆவியில் அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேசத் தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். பின்பு அவன் அகாயா நாட்டிற்கு போக வேண்டும் என்று இருக்கையில் சீஷர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி சகோதரர் அவர்களுக்கு எழுதினார்கள். அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தினபடியினால் கிருபையினாலே விசுவாசிகள் ஆனவர்களுக்கு மிகவும் உதவியார்கள். இப்ப இந்த அப்பல்லோ இயேசுதான் கிறிஸ்து, இயேசுதான் கிறிஸ்து என்றால் மேசியா என்று எதை அடிப்படையாக வைத்து அவர் பேசினால்? வேத வாக்கியங்களை அடிப்படையாக வைத்து. சரியா? நான் அப்ப ஆரம்பத்திலே பிரசங்கம் ஆரம்பிக்கும் போட்டு சொன்னேன், எதாக இருந்தாலும் வேத வாக்கியங்களை அடிப்படையாக வைத்து நாங்கள் அதை பார்க்க வேண்டும். காலையில தேத்தனி குடிச்சிங்களா? டீ குடிச்சிங்களா? பெண்ணி குடிச்சிங்களா? டீ குடிச்சிங்க, எல்லாரும் குடிச்சிங்க தானே? அப்ப டீ எல்லாம் கலக்கி போட்டு என்ன செய்வீங்க? வடிய வச்சு வடிப்பீங்க. ஏன்? அந்த தேயில எல்லாம் அதுக்குள்ள போய் குடிக்கக்குள்ள வாய்க்குள்ள கஜ கஜன்னு இருக்காம வடிப்பீங்க இல்லையா? அதே போல எல்லாவற்றையும் வேத வாக்கியங்களிலும் படியை வைத்து படித்து பார்க்க வேண்டும். இது அதுதானா? இல்ல வேத வாக்கியம் என்னும் பூத கண்ணாடியை வைத்து பார்க்க வேண்டும். அது என்ன நீங்க அங்க வச்சு பார்க்கிறது? டெலஸ்கோப்பா? மைக்ரோஸ்கோப்பை வைத்து நாங்கள் பார்க்க வேண்டும். இது வேத வாக்கியங்களின் படிதானா இருக்கிறது? உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்றேன், எனக்கு விளங்கின விஷயம். ஒரு பிரசங்கம் பண்ணும் பொழுது சிலர் சொல்லுவாங்க, அவர் சரியாத்தானே பேசுறாருன்றவாங்க. அவர் சரியாத்தான் பேசுற மாதிரி இருக்கும், ஆனா அவர் பிள்ளையாக பேசுகிறார் என்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு வேத வாக்கியத்தின் அறிவு நமக்கு தேவை. கடந்த வாரத்துல ஒரு மூத்த ஊழியக்காரர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அவர் சொல்லுகிறார், அவர் ஒரு கள்ள உபதேசி என்று அடையாளம் காணப்பட்ட ஒருவர். அவர் கள்ளமா எனக்கு தெரியல, அவர் சரியாத்தான் பேசுகிறார். அப்ப நான் அவரோடு தர்க்கித்தேன்.
எப்படி தர்க்கித்தன்? வேத வாக்கியங்களை அடிப்படையாக வைத்து அவரோடு பேசினேன். பாருங்க, இப்படி இருக்குது. அப்ப இது சரியா பிள்ளையா? கிறிஸ்தவத்தின்படி, வேதத்தின்படி என்றால் அதுக்கு பிறகு அவருக்கு கண்கள் பொதுவா திறக்கப்படுது. அவர் சரி என்று என்னோட வாதிட்டவர் வேத வார்த்தைகளை அடிப்படையாக வைத்து அவரோடு பேச ஆரம்பிக்கும் பொழுது அமைதியாக இருந்தார். அதுக்கு பிறகு ஒன்றும் பேசவில்லை. இன்றைக்கு தழும்பல் நிலை, தடுமாற்றம் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கு. நாங்கள் கவனமா இருக்க. அப்பல்லோ வேத வாக்கியங்களை அடிப்படையாக வைத்து யூதர்களோடு என்ன செய்தான்? இயேசு கிறிஸ்துதான் மேசியா, கிறிஸ்து என்பதை குறித்து அவன் அங்கே பேசினான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்ப பழைய ஏற்பாட்டு வேதாகமம் எவ்வளவு அவசியம் என்பதை குறித்து நான் உங்களுக்கு பழைய ஏற்பாட்டில் இருந்தும் காண்பித்து கொடுத்தேன், சரிதானே? புதிய ஏற்பாட்டில் இருந்தும் காண்பித்து கொடுத்தேன். 119வது சங்கீதத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. 119வது சங்கீதத்துல தாவீது, உமது வேதம் என் மன மகிழ்ச்சியா இராவிட்டால் உமது வேதமே என்னுடைய கால்களுக்கு, பழைய ஏற்பாட்டை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாடு முக்கியம் இல்லை என்று நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? புதிய ஏற்பாட்டின் 27 நூல்களிலையும், சரியா, 27 நூலையும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுல குறிப்பிட்ட 5 நூலை தவிர மற்ற அனைத்து நூலும் கிட்டத்தட்ட 27 சொன்னா 22 புத்தகங்களிலேயும் கிறிஸ்து, அதாவது பழைய ஏற்பாட்டு வசனங்கள் அடங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட 856 பழைய ஏற்பாட்டு வசனங்கள் புதிய ஏற்பாட்டு வேதாகமத்திலே அடங்கி இருக்கிறது. பழைய ஏற்பாட்டுல கிறிஸ்துவானவர் கிட்டத்தட்ட 8000க்கு மேற்பட்ட தடவைகள் அவர் காண்பிக்கப்பட்டிருக்கிறார். எங்க? பழைய ஏற்பாட்டுல. நாங்க சொல்லலுமா பழைய ஏற்பாடு தேவையில்லை? ஓகே, இப்ப பழைய ஏற்பாடு எவ்வளவு முக்கியம்ன்றத ஒரு விஷயத்துல நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 18வது வசனத்துல இயேசுவானவர் ஒரு காரியத்தை பேசுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம், இது மலை பிரசங்கம் என்று சொல்லுவார்கள். இயேசுவின் முதலாவது பிரசங்கம் என்று சொல்லப்படுகிறது. இது இயேசுவானவர் 18வது வசனத்துல ஒரு காரியத்தை பேசுகிறார். ஓகே, 17 இருந்து வாசிப்போம். அதுல அவர் சொல்கிறார், நியாய பிரமாணத்தை ஆனாலும் 5 புத்தகங்கள், ஆதியாமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், தீர்க்க தரிசனங்களை ஆனாலும், தீர்க்கதரிசிகளுடைய ஆகமங்கள் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே. அங்கே மேசியாவை குறித்து சொல்லப்பட்ட காரியத்தை இயேசு நிறைவேற்றுவதற்கு இங்கே வந்தார். நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற, தீர்க்க தரிசனங்கள் புத்தகத்தை நிறைவேற்ற அவர் வந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஓகே, இப்ப பாருங்க, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ள இந்த வசனத்துல தீர்க்கதரிசிகளை பத்தி பேசல, வடிவா கவனிங்க இந்த வசனத்தை. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னவா? ஒன்றும் ஒளிந்து போகாது என்று இயேசு சொல்றாரு தானே? அது எந்த அளவுக்கு உண்மைன்றதை காண்பிக்கையா? அதை போடுங்க. ஓகே, இத கவனிங்க. விளங்குதா? நான் மறைக்கிறேனா? தெரியுதா? ஓகே, இத பாருங்க. பழைய ஏற்பாட்டுல நியாய பிரமாணம் என்று சொல்லுகிற புத்தகங்கள் 5 இருக்குது. ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். இந்த புத்தகங்கள்ல இதுல பாருங்க, எழுத்துக்கள், லெட்டர்ஸ், வார்த்தைகள், வேர்ட்ஸ். வார்த்தைகள் என்றது சொற்கள். சொற்கள் என்ன தெரியும் தானே? கடல் என்றது ஒரு சொல், பண்டு என்றால் ஒரு சொல், சரிதானே? வசனங்கள், வசனம் என்று சொல்றது உங்களுக்கு தெரியும், சென்டென்ஸ், சரிதானே? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்றது ஒரு வசனம். பந்திகள், பந்தியா, அதாவது நம்மட வேதாகமத்துல பந்திகள் இல்ல, சரிதானே? மூலமொழி, எபிரேய மொழி மூலமொழி வேதாகமம் நம்முடைய வேதாகமம் மாதிரி இலக்கங்கள் இடப்படவில்லை, அது பந்திகளாக இருக்கிறது,
சரிதானே? இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன், நம்மட பழைய ஏற்பாட்டு வேதாகமத்துல 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் என்ற ஒரு புத்தகம் இருக்கு. 2 புத்தகம் இருக்கு இல்லையா? 1 சாமுவேல் 2 சாமுவேல் என்று சொல்லி 2 புத்தகம் இருக்குது. 1 நாளாகமம் 2 நாளாகமம் என்று சொல்லி 2 புத்தகம் இருக்கு. ஆனா மூலமொழி வேதாகமத்துல, சரிதானே, மூலமொழி வேதாகமத்தை கவனிச்சிங்கன்னு சொன்னா அதுல சாமுவேல் என்ற ஒரு புத்தகத்துல தான் உள்ளுக்குள்ளதான் 2 பிரிவுகளுமே காணப்படும். எப்படி? 2 பிரிவுமே காணப்படும். அப்ப அதுல பந்திகளாக இருக்கும். ஒரு கதையை தொடங்கினா அந்த கதை முடியும் வரைக்கும் ஒரு பந்தி. அப்ப பந்திகள். அடுத்தது பாத்தீங்கன்னா அதிகாரங்கள் இருக்குது, சரிதானே? அதுக்கு அங்கால அது மறைஞ்சிருக்குது, அது பிரிவுகள் என்று சொல்லுவாங்க, சரிதானே? இதுல பாத்தீங்கன்னா ஆதியாகமத்துல 78,064 லெட்டர்ஸ் இருக்குது. வார்த்தைகள் 20,512 இருக்குது. 1,534 வசனங்கள் இருக்குது. அது அங்கால இருக்கிறது தேவையில்லை, நான் குறிப்பிட்ட காரியத்தை காண்பிக்கத்தான் தருகிறேன், சரியா? யாத்ராகமத்துல எத்தனை எழுத்துக்கள், எத்தனை வார்த்தைகள், எத்தனை வசனங்கள். லேவியராகமத்துல எத்தனை எழுத்துக்கள், எத்தனை வார்த்தைகள், எத்தனை வசனங்கள் இருக்கிறது என்பது இங்கே கூறப்பட்டிருக்கிறது. இப்ப இயேசு மத்தேயு 5:18 என்ன சொன்னார்? வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஏன் அதை வடிவா சொல்லணும் நீங்க, ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம், நியாயப்பிரமாணம் இங்க இருக்கு 5 புத்தகம், ஓகே, நியாயப்பிரமாணத்தில் உள்ள நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும், எழுத்து லெட்டர்ஸ், எழுத்தாகி எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போவதில்லை. ஓகே, இங்க பாருங்க, கவனிங்க. There are 3,04,805 letters in a Sefer Torah. அதாவது தோரா 5 ஆகமம் இருக்குதானே, எபிரேய மொழி மூலமொழியிலே எழுதப்பட்ட பழைய ஏற்பாடு தோரா, சரிதானே? இதுல 5 ஆகமங்களுக்குள்ள ஒவ்வொரு எழுத்துக்களும் இங்க பாருங்க. இதுதான் முதலாவது எழுத்து ஆலேஸ், 27,057 இருக்குது. பெத் 17,344 இருக்குது. இப்படி ஒவ்வொரு எழுத்துக்கள். இந்த லாமேட் 21,570 இருக்குது, சரியா? ஷீன் என்ற எழுத்து 15,596. இவ்வளவு எழுத்துக்களும் 5 ஆகமங்கள் இருக்கு தானே. இதுல மொத்தம் எத்தனை இருக்கு தெரியுமா? 3,04,805 இருக்குது, சரிதானே? வசனங்கள் நான் அப்போது உங்களுக்கு காண்பித்தேன் இல்லையா? 5,845 வசனம் இருக்குது, சரியா? இப்ப இந்த 3,04,805 எழுத்துக்களை 5,845 வசனங்களால நீங்க வகுத்தால் எத்தனை வருது? 52, சரியா? இப்ப லைட்ட போடுவோம். ஒரு வருஷத்துல எத்தனை வாரம்? 52 வாரம். 52 வருதா? 52 வருதா? அப்ப ஒரு வருஷம் என்னத்துல வேலை செய்யுது? எண்ணெய் ஊத்தி சித்துறாங்களா யாராவது பூமியை? வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் இயேசு என்ன சொன்னா? நியாய பிரமாணத்திலே உள்ளவைகள் எல்லாம் நிறைவேறி தீருமளவும் அதில் உள்ள ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது. ஒளிந்து போகுமா? போகாது. பூமி என்னத்துல வேலை செய்ய தெரியுமா? எழுத்துல. பூமி எப்படி அவர் சிருஷ்டித்தார்? அவர் போய் கடற்கரை அந்த என்ன இந்த சேத்து கூடால போய் சேர் எடுத்து உருட்டிட்டு நிக்கல. பூமி உண்டாக கடவுது என்றால் உண்டாயிற்று. பூமி என்னத்துல இயங்குது? 52 வாரங்கள்ல இயங்குது, தெரியுமா? 52 வாரங்கள்ல ஒரு வருஷம் என்ன செய்யுது? நிறைவடையுது. ஆண்டவருடைய வார்த்தை அதிசயமானதா? பழைய ஏற்பாடு நமக்கு தேவையா இல்லையா? இப்ப என்ன சொல்லுவீங்க? பழைய ஏற்பாடு தேவையா இல்லையா? அவசியமானதா? அவசியமானது. ஆண்டவர், அதாவது பிசாசுர பிரதானமான தந்திரம் என்னன்னு தெரியுமா? கர்த்தர் எதெல்லாம் அவசியம் என்று சொன்னாரோ அதெல்லாம்
அவசியம் இல்லை என்று நம்மட மண்டைக்குள்ள போட்டு மற்றவனையும் கெடுக்க பண்ணுவது. சபை கூடுதல் ஆண்டவர் தான் ஏற்படுத்தினார். சபை கூடுதல் அவசியம் இல்லை என்று ஆண்டவர் சொல்லல. ஜெபம் அவசியம் இல்லை என்று ஆண்டவர் சொல்லல. விசுவாசம் அவசியம் இல்லை என்று ஆண்டவர் சொல்லல. வேதம் வாசிக்காத என்று சொல்லி ஆண்டவர் சொல்லல. எதையெல்லாம் கர்த்தர் அவசியம் என்று சொன்னாரோ அதையெல்லாம் பிசாசு இன்றைக்கு இந்த கடைசி நாட்களில் என்ன செய்து கொண்டிருக்கான்? அவசியம் இல்லை என்று சொல்லுகிறான். ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இருக்குது. இது இந்த பக்கம். அடுத்த பக்கம் என்ன தெரியுமா? ஆண்டவர் எதுக்கோ சொல்லி இருக்கிறத அதை எதுக்கோ சொல்லிக் கொண்டு செய்து கொண்டு திரிகிற ஒரு கூட்டம். நாங்க வேதம் சொல்லுதுதானே, என்ன முக்காடு போட சொல்லி, வேதம் முக்காடு போட சொல்லி யாருக்கு சொன்னது? கொருந்து பட்டணத்தில் இருக்கிற சபைக்கு சொன்னது. இப்ப நீங்க முக்காடு போடலண்டா, முக்காடு ஏன் நீ போடவில்லை? நான் மேசியா வந்திருக்கிறேன், என் மீசை துடிக்கிறது என்று சொல்லி நிற்பாரா கர்த்தர் வந்து? இல்ல, நீ முக்காடு போடலண்டா அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. முக்காடு போட்டா என் மனவாட்டியே, என் நேச குமாரத்தியே என்று சொல்ல போறாரா? இல்ல, முக்காட்டுல ஒரு விஷயம் இல்ல. இங்க இருக்கிறது பாவம் பரிசுத்தம் என்ற ரெண்டு விஷயத்துல. முழு கிறிஸ்தவமே அதுக்குள்ள இருக்கு. நம்மடாக்கள் முக்காட்டு முடிச்சு திணிப்பான். ஓ இல்லண்டா வெள்ள போடுறத நாங்க இன்றைக்கு வெள்ள போட்டிருக்கோம். நாங்க ஒரு சபை ஒழுங்குக்கு வெள்ள போட்டிருக்கோம். என்ன, இன்றைக்கு திருவிருந்து ஆராதனை, நாங்க திருவிருந்து எடுக்க போறோம், அதற்காக நாங்கள் வெள்ளை போடுவோம். நாங்க போடுறோம். வெள்ளை போடுவாயாக கர்த்தர் சொன்னாரா? சொல்லலே. நான் வெள்ளை போட்டு வந்திருக்கேன் நாதா என்றால் அவர் இங்க பாருங்க, மேகாவேல் தாரணி வந்து வெள்ளை போட்டு வந்திருக்கு, கட்டி தட்டுங்களே, ஐயோ கர்த்தர் சந்தோஷப்படுறாரு? இல்ல, கர்த்தர் இதுல எல்லாம் பிரியப்படுறது இல்ல. அவர் வசனத்தை கை கொண்டு வாழுகிறவனுடைய வாழ்க்கையில தான் அவர் பிரியப்படுகிறார். சின்ன பிள்ளைகளுக்கு திருவிருந்து கொடுக்கலாமா? கொடுக்க வேணாதான். சின்ன பிள்ளைகளுக்கு திருவிருந்து கொடுக்கறதுக்கு சின்ன பிள்ளை ஒரு பாஸ்டர் சொன்னார். என்ன தெரியுமா? சின்ன பிள்ளைகளுக்கு திருவிருந்து கொடுக்க கூடாதுன்ற வேதகத்துல இல்லைன்ற. நான் சொன்னேன், சின்ன பிள்ளைகளுக்கு திருவிருந்து கொடுக்கலாம் என்று வேதாமத்தில் இல்லையே. கொடுக்காதன்று இல்லைண்டா கொடுக்கலாம் என்று இருக்கணுமே, அதுவும் இல்லை. சபை ஒழுங்கு என்ன? சிறுவர்கள், அவர்கள் சிறுவர்கள், அவர்களை சிறுவர்களா விடுங்க. என்ன, அவங்க வளர்ந்து இயேசுவை அறிஞ்சு கொண்டு நான் ஆண்டவருக்காக நான் என்ன அர்ப்பணிக்க போகிறேன், சீசனாக போறேன் என்று சொல்லி ஞானஸ்தானம் எடுத்து வந்து அவங்க திருவிருந்துல பங்கு. திருவிருந்து யாருக்கு இயேசு கொடுத்தார்? ராப்போஜனத்துல யார் யார் இருந்தாங்க அங்கு? சும்மா ரோட்டால போறவங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு கொடுத்தாரா? சீஷர்கள். சீஷர்களுக்கு தான் திருவிருந்து, சீஷர்களுக்கு தான் ஞானஸ்தானம். சும்மா எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கலாது. அப்ப நாங்க எண்ணத்தோடையோ அதான் சொல்றேன், மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டுட்டு நிக்கிறோம். வேத வசனத்தை அறியாததினால் என்ன செய்கிறோம்? தப்பான எண்ணம் கொள்ளுகிறோம். அதனாலே அன்பானவர்களே, நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருப்போம். இந்த செய்திகள் எங்களுடைய யூடியூப் சேனலிலே போடப்படுகிறது, எடுத்து கேளுங்க, திருப்பி திருப்பி கேளுங்க. நிறைய காரியங்கள் ஆண்டவர் உங்களுக்கு, ஆவியானவர் தனிப்பட்ட ரீதியிலே உங்களுக்கு கற்பித்து கொடுப்பார். அது உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம், ஆசீர்வாதம். அவைகளால் உங்களுக்கு ஜீவன் உண்டு என்று இயேசு சொன்னார். எது? வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்ப நாங்க வசனத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் ஆரம்பத்தில் இருந்தாதான் சொல்றேன், நாங்க வசனத்தை படி செயல்படுகிற, வசனத்தின்படி வாழுகிற, வசனத்தை கற்றுக் கொடுக்கிற சபையாக இந்த ஊழியத்தை நான் கட்ட வேண்டும் என்பது எனக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம். என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் மூலமாக அது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேத வசனத்துக்கு முரணான காரியத்தை நாங்கள் செய்வது கிடையாது. ஜபம், வேதம், இது ரெண்டும் தான் ஆதி சபையினுடைய அஸ்திபாரமாக காணப்பட்டது என்று நாங்கள் அப்போஸ்தலர் புத்தகத்திலே வாசிக்கும். அவர்கள் வேத வாசிப்பிலும் அந்நியத்திலும் ஜபம் பண்ணுவதை உறுதியாய் தரித்திருந்தார்கள். நாமும் அப்படியே தரித்திருப்போம். எழுந்திருந்து நாங்கள் ஜபம் பண்ணி நாங்கள் கடந்து போவோம். ராத்போஜனத்துக்குள் நாங்கள் எழுந்து கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜபம் பண்ணுவோம். கண்களை மூடுவோம். எல்லாரும் நாங்கள் ஜபம் பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவர், இந்த அருமையான இந்த திருவிருந்து ஆராதனை, இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. அதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் ஆழங்களை எங்களுக்கு காண்பித்து தாரும்.
ஆண்டவரே, வார்த்தையின் மூலமாய், வசனத்தின் மூலமாய் உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வழிகளிலே நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய வழிகளை விட்டு நாங்கள் திசையை விலகி போகாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.